இருவரும் பேசும்படி தடை விதிக்கும் ஆடிவெள்ளி. ஆடிவெள்ளிக்குத்தான் வரவேற்பு அதிகம் என்று புரிகிறது. இனி அடுத்து வருபவர் ஆடிவெள்ளி என்று தொடங்க வேண்டும். ஆடிவெள்ளி தேடி உன்னை நான் அடைந்த நேரம், ஆடிவெள்ளி தேடி உன்னை நான் அடைந்த நேரம், கோடி இன்பம் நாடி வந்தேன் காவிரியின் ஓரம், கோடி இன்பம் நாடி வந்தேன் காவிரியின் ஓரம். ஆடிவெள்ளி தேடி உன்னை நான் அடைந்த நேரம், கோடி இன்பம் நாடி வந்தேன் காவிரியின் ஓரம், காவிரியின் ஓரம். ஆடிவெள்ளி தேடி உன்னை நான் அடைந்த நேரம், கோடி இன்பம் நாடி வந்தேன் காவிரியின் ஓரம். ஓரக்கண்ணில் ஊற வைத்த தேன் கவிதை சாரம், ஓரக்கண்ணில் ஊற வைத்த தேன் கவிதை சாரம், ஓசையின்றி பேசுவது ஆசை என்னும் வேதம், ஆசை என்னும் வேதம். வேதம் சொல்லி மேளமிட்டு மேடை கண்டு ஆடும், மெத்தை கொண்டு தத்தை ஒன்று வித்தை பல நாடும். வேதம் சொல்லி மேளமிட்டு மேடை கண்டு ஆடும், மெத்தை கொண்டு தத்தை ஒன்று வித்தை பல நாடும். நாடும் உள்ளம் கூடும் எண்ணம் பேசும் மொழி மௌனம், ராகம் தன்னை மூடி வைத்த வீணை அவள் சின்னம், வீணை அவள் சின்னம். தனம் 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 தனம். சின்னம் மிக்க அன்னக்கிளி வண்ணச்சிலை கோலம், என்னை அவள் பின்னிக்கொள்ள என்று வரும் காலம். காலம் இது காலம் என்று காதல் தெய்வம் பாடும், கங்கை நதி பொங்கும் கடல் சங்கமத்தில் கூடும், சங்கமத்தில் கூடும். ஆடிவெள்ளி தேடி உன்னை நான் அடைந்த நேரம், கோடி இன்பம் நாடி வந்தேன் காவிரியின் ஓரம், காவிரியின் ஓரம். മേനകേ, ചെറിയമ്മേ, ഞാൻ പുറത്തു പോയിട്ട് വരാം. എവിടെ പോകുന്നു? വീട്ടു ജോലിയൊക്കെ കഴിഞ്ഞു. ഓഹോ, കഴിഞ്ഞോ? ഇത് പിന്നെ ആരാ ചെയ്യുക? അടിച്ചു വാരടി.
നോക്ക് ചെറിയച്ചാ. എന്താ അമ്മ ഇതൊക്കെ? എന്താണെന്ന് ഇന്ന ചെയ്യടി. மேனகா, இந்த வீட்டுல எங்க அக்கா செஞ்சாங்க, உனக்கு கொடுத்துட்டு போலான்னு வந்தேன். என்னது? மசால் வடை. மசால் வடையோ? எனக்கு വളരെ ഇഷ്ടമാ. മോളോട് പോണെന്ന് പറഞ്ഞല്ലോ, പൊയ്ക്കോ. இந்தா, உங்க சித்தியே எல்லாத்தையும் எடுத்துக்குவான்னு தெரிஞ்சுதான் உனக்காக தனியா கொண்டு வந்தேன். செல்வியக்கா, அப்புறமா சாப்பிடுறேன். உன் கஷ்டமெல்லாம் எப்பதான் திரும்ப பாவம். என் கல்யாணத்துக்கு அப்புறம் தீந்துருங்கா. அப்படின்னு யார் சொன்னா? குருவி ஜோசியக்காரன் சொல்லியிருக்கான். ஆமா, உங்க சித்தி உன்னை கல்யாணம் பண்ணி வைப்பா. நானே பண்ணிக்கிறேன். நான் தான் பணம் சேர்க்கிறேனே, வீட்டுக்கு தெரியாம. எப்படி? இப்படிதான் எல்லாரும் வீட்டுல எடுபடி வேலை செஞ்சு சம்பாதிக்கிறேன். கல்யாணத்துக்கா? அக்கா, கல்யாணத்துக்கு எவ்வளவு பணம் வேணும்? 2000 ரூபாய் இது வேண்டி இருக்குமா? ஓஹோ, மாசம் 13,000 ரூபாய். அப்படின்னா எவ்வளவு மாசம் ஆகும் சேர்க்க? நான் வர்றேம்மா. கோமதிக்கா, தண்ணீர் அப்புறேன். என்னத்துக்கு மோத்தார்கள் வாசிச்சீங்க? உன்னை வரவழைக்கத்தான். எதுக்கு? இதை கொடுக்கத்தான். புடவையா வாங்கிட்டீங்களா? ஐயோ, ஏன் ஏன் ஏன்? இந்த புடவை நான் வீட்டுக்கு எடுத்துட்டு போக முடியாது. அக்கா ஏதுன்னு கேட்பாங்க. ஐயோ, நான் ஆசையா வாங்கிட்டேன். நீ புது புடவை கட்டிக்கணும், கோவிலுக்கு போகணும், ஹோட்டலுக்கு போகணும், அப்புறம் போட்டோ எடுத்துக்கணும். என்ன இவ்வளவு ப்ரோக்ராம்? உன் பர்த்டே ப்ரோக்ராம். அதெல்லாம் முடியாது. இந்த பொம்பளையே விட நாங்கள் ஒரு அருமையிலே விட இப்போ மேலே கொடுத்து வாங்கிட்டேன். பணம் சேர்த்து வாங்கினது திருப்பி கொடுத்தா செருப்பில் அடிப்பேன். இப்போ நீங்களாம் கேட்டுக்காரங்க. நாங்கள் தான் நம்ம மனைவிங்க, நாங்கள் தான் ஒருத்தர் வாங்கி மாட்டேங்க. முணுமுணுக்க வேண்டாம். இங்க இருக்கிற வரைக்கும் கட்டிக்குவேன். வீட்டுக்கு போகும்போது புது புடவை இங்கேயே விட்டுட்டு போயிடுவேன். சரிதானா? உள்ள உங்க ஃப்ரெண்ட் எங்க? அவன் நீச்சல் குளத்துக்கு போயிருப்பான். இந்த கட்டிக்கோ. அது அந்த என்னடா பியூட்டிஃபுல். புடவை கட்டிக்கிட்டாச்சு. அப்புறம் கோவிலுக்கு போனோம், ஹோட்டலுக்கு போனோம், போட்டோ எடுத்துக்கணும். பிறந்த நாள் வாழ்த்துக்கள். உங்க 2 பேர்ல யார் அதிர்ஷ்டசாலின்னு சொல்ல தெரியல. மேட்ச்லெஸ் மேட்ச். இதோ பாருங்க செல்வி, அவன் என் ஃப்ரெண்டுங்கிறதுக்காக நான் சொல்லல. அவன் ஒரு மாணிக்கம். நீங்க தான் அதிர்ஷ்டசாலி. வாழ்க. ஆசீர்வாதத்துக்கு அப்புறம் நான் கழுடுக்கிறதா முறை. பாலாஜி, டீக்கா? பிரசாத் பிரசாத் இருப்பா, நீ வர. எங்க? கோவிலுக்கு போறோம், ஹோட்டலுக்கு போறோம், போட்டோ எடுத்துக்கிறோம் நம்ம 3 பேரும். கேமரா உன் காலுக்கு வரும். அதுக்குள்ள நாங்க ஸ்டூல் எடுத்துருவோம். நீ மரத்தை பிடிச்சிட்டு தொங்கணும், அவ்வளவுதான். வசனம் ஏதாவது கொடுங்க சார். அது எல்லாத்தையும் கதாநாயகி தான் தூக்குல தொங்குறது முன்னாடியே பேசிட்டாங்களே. நீ தொங்கனா போதும். நீ கதாநாயகி வெறும் டூப்பு தான். கைத்த கழுத்துல மாட்டிக்கோ. எஸ், ரெடி ரெடி. சைலன்ஸ் சைலன்ஸ். ஸ்டார்ட் கேமரா. ஆக்ஷன். ஐயோ,
கட் 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 கயிறு இருந்து போச்சுப்பா. ஏம்மா தூக்கு கைத்துல ஒழுங்கா சொங்க தெரிய வேண்டாமா? அனுபவம் இல்ல சார். அனுபவம் இல்லாம ஏம்மா நடிக்க வரீங்க? சரி சரி, மரத்துல வேற கயித்து கட்டுப்பா. ஏம்மா அங்கே நின்று இருக்க? வேற கயிறை கட்டணும். இறங்கி அப்படி நில்லு. சீக்கிரமா வாங்க, அப்புறம் எங்க அக்கா பாத்துருவாங்க. அக்கா, என் படிப்புக்காக நீ எவ்வளவெல்லாம் கஷ்டப்படுறன்னு இப்பதான் புரிஞ்சு. நானும் இன்னைக்குதான் புரிஞ்சுக்கிட்டேன். உங்க பேரு? பாலாஜி. நான் உங்க பக்கத்து கட்டடத்துல தாங்க இருக்கேன். நான் செல்வியை ரொம்ப... உங்களால இவ்வளவு கண் கலங்காம வச்சு காப்பாத்த முடியுமா? நிச்சயமா. ஆனா அவ படிப்பு முடிஞ்ச அப்புறம் தான் கல்யாணம். ஓ எஸ். ஆனா ஒரு சின்ன ரிக்வெஸ்ட், நாங்க எப்பவும் போல சந்திச்சுக்கலாம் இல்லையா? சந்திக்க கூடாதுன்னு நான் சொன்னேன். நீங்க சும்மா இருந்துட்டு போறீங்களா? ஏமா எங்கம்மா போயிட்ட? கயிறு கட்டியாச்சு. ஷார்ட் அடி. வாமா. இது பாரு, நான் தூக்குல தொங்கிட்டு அப்புறமா வீட்டுக்கு வரேன். நீங்க போங்க. ஏய், சிகரெட் வாங்கிட்டு வரியா? எனக்கு வேலை இருக்கு. ஹாய், அது எப்படி பண்ற நீ? இன்னொரு வாட்டி பண்ண. ஐயோ, இது மட்டும் தானே? நீ இன்னொன்னு பார்த்தது இல்லையே? இது சுடல. யார், பாலாஜியா? அங்கே இல்ல. பாலாஜிக்காக வந்தியா இல்ல அவன் கொடுத்த புடவைக்காக வந்தியா? நான் ஒரு புடவை வாங்கி கொடுக்குறேன், கட்டிக்கவையா? மாட்டேன். ஏன்? ஏன் இஷ்டம். ஓ, அப்போ பாலாஜி வாங்கி கொடுத்தா தான் கட்டிக்குவேன் இல்ல? போய் பார், அந்த புடவை என்ன கதியில இருக்குன்னு பார். புடவை எப்படி இருக்கு? நான் தான் செஞ்சேன். ठीक है? உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும்னு வந்தேன். என்ன? உங்க ஃப்ரெண்ட பத்தி தான். அவனுக்கு என்ன? அவர் எவ்வளவு பெரிய பொறாமக்காரர்னு நீங்க தெரிஞ்சுக்கணும். சொன்னா நம்ப மாட்டீங்க. நான் நிரூபிச்சு காட்டுறேன் உங்களுக்கு. வாங்க உங்க ரூமுக்கு போவோம். கதவு திறங்க. நீங்க எனக்கு கொடுத்த புடவைய பிரிச்சு பாருங்க. அவருடைய உண்மையான சொரூபம் அப்பதான் உங்களுக்கு புரியும். என்ன புடவையில் என்ன? சிகரெட்டால புடவை பூரா ஓட்டப்படி வச்சிருந்தாரு. வளராத. ஐயோ, என் கண்ணால பார்த்தேன். அப்ப இப்ப கண்ணால பார்த்தது பொய்யா? அவனை பார்த்தாலே உனக்கு வெறுப்பு. அதான் ஏதோ கற்பனை பண்ணிட்டு இருக்க. இல்லைங்க. அவன் ஏன் நம்மளை பார்த்து பொறாம பண்ணணும்? என் ஃப்ரெண்டு மேல நான் வச்சிருக்கிற நம்பிக்கையை யாராலையும் அசைக்க முடியாது.
தம்பி, யார் நீ? உனக்கு வேண்டியவன் தான். உனக்கு என்ன வேணும்? இப்படி செய்யலாமாடா தம்பி? ஏய், நான் என்ன செஞ்சிட்டேன்? கொலை பண்றதை விட கொடூரம் இல்லையா நம்புறவனுக்கு துரோகம் பண்றது? நான் ஒண்ணும் பண்ணல. பாத்தியா பாத்தியா பாத்தியா, நீ இந்த புடவைய நாசம் பண்ணத என் கண்ணால பார்த்தனே. இப்பதான் தப்பு பண்ண ஆரம்பிச்சிருக்க. வேண்டாம், இதை இத்தோட நிறுத்திக்கோ. ஞாபகத்துக்கு முடிச்சு போட்டு வச்சுக்க. நீ மாட்டேன்னா நான் போட்டு வச்சுக்கிறேன். முடிச்சு, முதல் முடிச்சு. இதை இத்தோட முடிச்சுக்கோ. சொல்லிட்டு போலான்னு வந்தேன். என்னையே மிரட்டுறியா? யாரா நீ? சும்மா இங்கேயே சுத்திட்டு திரிய ஒரு பைத்தியக்காரன். வர்றேன்டா தம்பி. மழை வரும் தெரியாம வந்துட்டேன். இப்ப நான் எப்படி போவேன்? மழை நிக்கட்டும், அப்புறம் போ. அது வரைக்கும் என் சந்தேகத்தெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிறேன். என்ன சந்தேகம்? நீ என்ன காதலிக்கிறியான்னு சந்தேகம். அதுக்கு என்ன பண்ணணுங்கிறீங்க? நான் புரிஞ்சுக்கிற மாதிரி ஆசையா ஒரு வார்த்தை. சரி, ஒரு லெட்டர். நான் உன்னை லவ் பண்றேன்டா அப்படின்னு ஒரு லவ் லெட்டர் எழுதிருக்கியா? எழுது போறியா? ஆமா, எனக்கு சொல்ல வராது, எழுதி கொடுத்துடுறேன். இது பேப்பர் தான். பேப்பர் வேண்டாம், கொஞ்சம் அப்படியே இருங்க, உங்க முதுகிலேயே எழுதிடுறேன். மழை மழை. பரவாயில்ல. சரி சரி, என்ன எழுதிருக்க? சொல்ல மாட்டேன். நீ எப்படா வந்த? டேய் பிரசாத், ஏன்டா மழையில நின்னுட்டு இருக்க? செல்வி எழுதி முடிக்கட்டுமே காத்துட்டு இருந்தேன். டேய், நீ ரொம்ப இங்கிதம் தெரிஞ்ச ஒரு ஃப்ரெண்டு தான். பிரசாத், ஒரு உதவி செய்ய வாய. இதை கொஞ்சம் படிச்சு சொல்ல. என்ன லவ் லெட்டரியா? சரி, முதுக. அதெல்லாம் நான் படிக்கூடாது. ப்ளீஸ், தெரிஞ்சுக்கணும், படிச்சு சொல்ல. உன்னை லவ் பண்றேன்டா அப்படின்னு எழுதிருக்கு. பண்றேன்டா நான் எழுதிருக்கா? டா போட்டு அது அடிச்சிருக்கு. ரொம்ப நேரம் எழுதினாலே, அவ்வளவுதானே எழுதிருக்கேன். அவ்வளவுதான் எழுதிருக்கு. மேனகா, என்னம்மா? துணியெல்லாம் துவைச்சதுக்கு எவ்வளவு தரணும்? 2 ரூபாய். இதையும் சேர்த்து தரட்டுமா? முதல்ல என்கிட்ட கொடுங்க, அப்புறம் என் கையால உங்ககிட்ட கொடுக்குறேன். சரி, இந்தா. இதைய வச்சுங்க, அப்புறமா சேர்த்து வாங்கிக்கிறேன். ஆமா, இது வரைக்கும் எவ்வளவு ஆச்சு? எவ்வளவு ஆச்சு? 16 ரூபாய் 20 காசு. பணம் ஜாக்கிரதை. சரி சரி. ஏய், என்ன? என் ரூமை கொஞ்சம் கூட்டிட்டு போறியா? காசு கொடுப்பியா? வா தர்றேன். எங்கெல்லாம் இருக்கணும்? இந்த இடத்துல தான் கூட்டி போயிருக்கணும். முதல்ல கூலிய சரியா பேசிக்குவோம். எவ்வளவு பணம் கொடுப்ப? என்ன பணத்திலேயே குறியா இருக்கிய? ஆமா, நான் பணம் சேர்க்கிறேனே. எதுக்கு? என் கல்யாணத்துக்கு. மாப்பிள்ளை பார்த்தாச்சா? அது இனிமேதான் பார்க்கணும். செல்வி கூட இதே மாதிரி பணம் சேர்க்கிறேன். அடப்பாவி, அவ்வளவு பணம் சேர்க்கிறா? நானே நிறைய கொடுத்திருக்கேனே. அப்ப எனக்கும் கூட. செல்வி நான் சொல்றபடியெல்லாம் செய்வாளே. நானும் செய்றேன்.
யாருமே பார்க்கலன்னு சந்தோஷப்பட்டுக்கிறியா? நான் இருக்கேன்டா ஒரு சாட்சி. மேனகா, என்னம்மா இது? ஏன் ஒரு மாதிரியா இருக்க? ஒரே தாகமா இருக்கு. குடிக்க கொஞ்சம் வெள்ளம் கொண்டு வாக்கா. சரி சரி, இரு வரேன். இங்க வா. ஏன் இப்படி அலங்கோலமா இருக்க? தலையெல்லாம் கலைஞ்சிருக்க. அக்கா, ஒரு பின் இருந்தா கூட பிரசாத் ரூம்ல